ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்பலாபூரில் இருக்க ஈஷா யோகா சென்டருக்கு வந்திருக்கோம். நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈஷா போகிறதுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தாங்க போக போகிறோம். நாம் மெஜஸ்டிக்லேருந்து டேரெக்டாக ஈஷா போகிறதுக்கு பஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் டைமிங்ஸ் தான் இருக்குது. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா அதனால் ஃபஸ்ட்டு இங்கேருந்து சிக்பலாபூர் போக போகிறோம். சிக்பலாபூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் நிறையா இருக்குது. நாம் பெங்களூர்லேருந்து சிக்பலாபூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 71 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸில். பெங்களூர்ல இருந்து சிக்பலாபூர் பார்த்தீங்கன்னா நியர்லி 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆயிடுச்சு. நாம் சிட்டிக்குள்ளே இருந்து அவுட்டர் வர வரைக்கும் தாங்க டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே சுத்தமாக இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே ஹைவேஸில் தான் போச்சு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்பலாபூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப இப்போ ஈஷாக்கு வந்து இன்னொரு பஸ் மாறணும். பிளாட்ஃபார்ம் 19 இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஈஷாக்கு வர பஸ்ஸஸ்லாம் நிற்கும். நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes வெயிட் பண்ணியிருப்போங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஈஷா போகிற பஸ்ஸஸ் வந்துச்சு. பஸ்ஸஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆனதாக வந்து எடுக்கிறாங்க. நாம் ஈஷா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்பலாபூர்லேருந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டுக்கு. சிக்பலாபூர்லேருந்து ஈஷா போகிற ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம சூப்பராக இருக்குங்க. எல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த பூ தான் நிறையா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ரூட்டு. நம்ம ஓன் வகைகளில் வந்தால் நம்ம இறங்கி உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம், ஃபோட்டோலாம் எடுக்கலாம் கேட்டுட்டு. பட் பஸ்ஸில் போகிறதுனால நம்ம ஜஸ்ட்டு பார்க்க தான் முடியும். இந்த ஏரியாவே செம சூப்பராக இருந்துச்சு சிக்பலாபூர். சிக்பலாபூர் டவுன்லேருந்து இந்த ஈஷா சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 kilometer அவுட்டரில் இருக்குது. டேரெக்ட் பஸ் இருக்கனால பிரச்சனை இல்லை, நம்ம டேரெக்டாக பஸ்லேயே வந்துடலாம். இங்கிருந்து போகிற வழியில் பார்த்தாலே பாருங்கள் அந்த ஆதியோகி ஸ்டாச்சு தெரியும். இந்த ஏரியாவும் செம சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் நம்ம பஸ் வந்திருக்கு. நம்ம பஸ்ஸில் இருந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போது இந்த சைடு நிறைய ஷாப்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த சைடு செப்பல் கவுண்டர் இருக்குது. இந்த ஃபுல்லாக வந்து 2-wheeler பார்க்கிங்க்கு. ஆனால் பார்க்கிங்க்கு பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கிங் தான். பைக் பார்க்கிங், பேக் சைடு வந்து 4-wheelersலாம். பார்க்கிங்க்கு நல்லா பெரிய இடமா கொடுத்துருக்காங்கண்ணா. இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக என்ட்ரன்ஸ். பின்னாடி பாருங்கள் ஆதியோகி ஸ்டாச்சு இருக்கா. நம்ம இப்போ உள்ளே போகலாம். நாம் ஃபைனலி ஈஷாவுக்கு வந்தாச்சு. நீங்கள் வீக்கெண்டில் வர மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா இந்த அளவு க்ரௌடாக இருக்குங்க. நான் வந்து சாட்டர்டேல வந்தேன். மேபி சண்டேல வந்தால் இன்னும் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேசர் ஷோ நடத்துவாங்க.
நான் அதோட டைமிங்லாம் எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். செம சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குங்க. இங்கே கண்டிப்பாக வீக்கெண்டில் வரதுக்கு ஒரு செம சூப்பரான பிளேஸ் தான். டைரெக்டாக பஸ் கனெக்டும் இருக்கனால நம்மளுக்கு பிரச்சனையும் இருக்காது. ஓன் வெஹிக்கிளில் வர்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணணும். இந்த பக்கம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கிளம்புறப்ப சொன்ன மாதிரி மெஜஸ்டிக் டு ஈஷாக்கு வந்து டேரெக்டாக பஸ்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஷா டு மெஜஸ்டிக்கும் டேரெக்டாக பஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த டைமிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அகைன் நான் சொன்ன மாதிரி சிக்பலாப்பூர் வந்துட்டு சிக்பலாப்பூர் டு பெங்களூர் வந்து நீங்கள் திரும்ப பஸ் மாறுற மாதிரி இருக்கும். காய்ஸ் நாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு திரும்ப சிக்பலாப்பூர் போகிறதுக்காக பஸ் ஏறியிருக்கோம். நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.